முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்ச கடுவல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திவினகும திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அவர் இன்று நிதி குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை 11 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதேவேளை பொருளாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் நிகால் ஜெயதிலக மற்றும் திவினகும திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் ரணவக்க ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பசீலை பிணையில் எடுப்பதற்கு அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை நோக்கி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்ச திவினகும வேலை திட்டத்தின் போது நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் இன்று அவர் நிதி விசாரணை பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். இன்று காலை 11 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை சுமார் 8 மணித்தியாலம் நடைபெற்று இன்று மாலை 7 மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல்கள் எமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளன. அவருடன் சேர்த்து முன்னாள் பொருளாதார அமைச்சின் செயலாளர் நிகால் ஜெயதிலக மற்றும் திவினகும வேலை திட்டத்தின் முன்னாள் பணிப்பாளர் டாக்டர் ரணவக்க ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களை கடுவல நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவருக்கான முன்ஜாமீன் அல்லாது பிணைகளை பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் கடுவல நீதிமன்றம் நோக்கி பயணித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி குற்றவியல் திணைக்களத்தின் முன்னால் இருந்து சமில்க சம்பத்துடன் பெருமாள் சுஜிதரன் ஆதவன் செய்திகளுக்காக.